இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்காவோட 5வது T20 மேட்ச் வந்து தான் பார்க்க போறோம். 4வது T20 வந்து பாத்தீங்கன்னா மழை பனிமூட்டத்துக்குனால வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து ரத்து செய்யப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து வின் பண்ணாம சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா bowling போட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா பேட்டிங் இந்தியா அடிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா 231 ரன் அடிச்சாங்க, 5 விக்கெட் பிடிச்சி 20 ஓவர் வரைக்கும் ஆடி இருந்தாங்க இந்தியா. சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா 201 ரன் அடிச்சாங்க, 8 விக்கெட் பிடிச்சி 20 ஓவர் வரைக்கும் ஆடினாங்க. இந்தியா பாத்தீங்கன்னா 30 ரன் வித்தியாசத்துல இந்த மேட்ச் வந்து இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க. 5 கொண்ட சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 3 சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா 1 எடுத்திருந்தாங்க. அதுல வந்து ஒரு மேட்ச் வந்து டிரால வந்து போயிட்டு இருந்துச்சு. 4வது மேட்ச் பனிமூட்டமா பேட்டிங் மற்றும் bowling பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். திலக் வர்மா பாத்தீங்கன்னா ஒரு 73 ரன் கிட்ட அடிச்சிருந்தாங்க. ஹர்திக் பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 63 ரன், சஞ்சு சாம்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 37 ரன் கிட்ட அடிச்சிருந்தாங்க. கவன் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்தாங்க. ஓட்லைன் பாட்மேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஜார்ஜ் லிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தாரு. குண்டெண்டிகா பாத்தீங்கன்னா ஒரு 65 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு. டெவால் பிரேவிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 31 ரன், டேவிட் மில்லர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 ரன் எடுத்தாரு. சிப் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஜஸ்பிரீத் பும்ரா 2 விக்கெட் எடுத்தாரு. வருண் சக்கரவர்த்தி பாத்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்தாரு. ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட் கிட்ட எடுத்தாங்க. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் ஹைலைட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் ஸ்டுடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.